friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான விலாக் தாங்க. இன்றைக்கி விலாகில் ஷாப்பிங் ஹால் பெரிய விஷயமா இருக்க போது. பிகாஸ் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸோடு நான் உங்களுக்கு நிறைய காமிக்க போகிறேன். அப்புறம் எங்கள் புஜ்ஜி குட்டிக்கு நாங்கள் பண்ணுற நேமிங் செரிமனி ஃபங்க்ஷனுக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம், அப்புறமா பேக்கிங் பண்ணி ஊருக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலாகில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே எடுத்தது தான். ஸோ நான் வந்து அன்றைக்கி வந்து பொங்கல் டைமில் பண்ண ஷாப்பிங் ஹால் தான் உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்ருக்கேன். க்ராசரிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் தான் இது. இந்த குட்டி பாக்ஸ் வாங்கியிருந்தேன், வுட் பாக்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இந்த சாமிக்கு ஏதாவது முக்கியமான பொருட்களில் வைக்கிற மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கட்டும்ட்டு வாங்கினது. 116 ருப்பீஸு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை குட்டியாக நீங்கள் கம்பல் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வுட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த புக் ஸ்டாண்ட் மாதிரி இது சொல்ல ட்ரெடிஷ்னலாக இருந்தது. எனக்கு இந்த பகவத்கீதா நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து அந்த கீதையை வைக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு புக் ஸ்டாண்ட் மாதிரி வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே எனக்கு கரெக்டாக கிடச்சிது. ஸோ இந்த நியூ இயர்லேருந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வரேன். யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, பகவத்கீதா, திருக்குறள், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுற மாதிரி சில டிப்ஸு எல்லாமே நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன். பட் பகவத்கீதா வந்து இப்போ படிச்சுட்ருக்கேன். நம்ம அதில் எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் அதை பற்றி நல்லா ரெடி ஆகிட்ட பிறகு நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். திருக்குறள் மட்டும் டெய்லி ஒன்று போடுறேன். இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதே போல் யூடியூப் ஸ்டோரியிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி ஒரு நாளுக்கான திருக்குறள் மீனிங்கோட ஷார்ட்டாக புரியுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சின்ன டிப்பை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நிறைய பேருக்கு தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் தான். நம்மளோட அந்த ஃபர்னிச்சர் பேட்ஸுன்ற மாதிரி இது வந்து ஸ்டிக்கர் மாதிரி உங்களுக்கு வருது. இப்போ நம்ம அந்த டேபிளுக்கு கீழே ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஒரு சேரோ இல்லை ஸ்பீக்கரோ எதில் வேணால் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு இன்னொரு விலாகில் இதை நான் காமிக்கிறேன். ஸோ அது வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 30 ருப்பீஸ் தான். அது 2 இது வாங்கியிருந்தேன். ஸோ சேருக்கே பார்த்தீங்கன்னா 4 கால் வரும். ஸோ அதே ஒரு ஷீட் முடிஞ்சிடும். அதனால் 2 இது வாங்கியிருக்கேன் என்னோடய டைனிங் டேபிள் சேர் கொட்டுறதுக்கு. அதே போல் இது ஹூக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இது க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த ஹூக்ஸு பிங்க் வித் ப்ளூவில் அழகாக அடிச்சு 30 ருப்பீஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 2 ஹூக்ஸ் வாங்கியிருந்தோம். இது ஆப்பிள் டைப்பில் அழகாக இருந்தது. இது வந்து எலிஃபண்ட் மாதிரி. ஸோ 2 இது ஷீட்ஸ் வாங்கியிருந்தேன். அப்புறம் கத்தி வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, 3 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு. பெருசாக ஒன்றும் ஷார்ப்பாக இல்லைன்ட்டு புதுசாக வாங்கிக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். 30 ருப்பீஸ். இது நார்மல் பிராண்ட் தான். ஸோ அதில் ஒன்று. அப்புறம் இந்த அஞ்சலி பிராண்டில் வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து 98 போட்டிருந்தாங்க. ஸோ 2 கத்தி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த குக்கி கட்டர் ரொம்ப க்யூட்டான ஷேப்புங்க. பாருங்களேன், உங்களுக்கு கேட்டு, ஹென்னு, ஃபிஷ்ஷு, குட்டியாக பேர்ட் மாதிரி ரொம்ப அழகழகாக எனக்கு கிடச்சிது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்கு நம்ம குக்கி கட்டுறதுக்கு நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சப்பாத்திக்கெலாம் நான் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஷேப்பில். ஸோ கட் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 95 ருப்பீஸ் இது. ஸோ இந்த ரேட்டுக்கு இது வேல்யூபிள் தான். ஸோ இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த நம்ம சிலிக்கான் டைனிங் டேபிள் போடுற மேட்டு பெரிய ஷீட் மாதிரி என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 183 ருப்பீஸ். இது ரொம்ப அழகாக இருந்தது மேட். இது ஐ திங்க் இதில் ஒரு 6 இருக்கும்னு நினைக்கிறேன். 6 ஷீட்ஸ் வருது. நம்ம உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ 2 தான் நான் சேர் வச்சுருக்கேன். ஸோ 2 ஷீட் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இல்லை 6 ஷீட்ஸ் வருது. ரொம்ப அழகாக இருந்தது. டிசைனும் பாருங்கள். சிலிக்கான் இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குனு ஹீட்டும் ஆகாது. இது பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் க்ளவுஸு 33 ருப்பீஸ்ன்ட்டு. ஸோ இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ன்ட்டு இதெல்லாம் யூசேஜுக்குன்ட்டு இது வாங்கியிருந்தேன். இதில் 100 பீஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ரசத்துக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் வாங்கணுன்றது ரொம்ப நாளாக ஆசை. பட் அதுக்கு எடுத்தே வைக்க முடியாது. ஸோ நான் இந்த பாத்திரம் அதுக்குன்னே வாங்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். குட்டியாகவும் கரெக்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 216 ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சாக கரெக்டாக தட்டும் வந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 47 ருப்பீஸ். ஸோ உங்களுக்கு ரெண்டுமே செட்டாக அப்படியே எனக்கு கிடச்சிது. ஸோ இது ரசத்துக்குன்னு தனியாக வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து என் பெரிய குட்டி கேட்டுகிட்டே இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக கொஞ்சம் பெரிய பக்கெட் மாதிரி வேணுமா
அவர் சர்வ்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி குழம்புல இல்லை ஊற்றி கொடுக்க போகிறாராம் எல்லாருக்கும். பார்க்கலாம் அவர் எப்போல்லாம் சர்வ் பண்ணுறாரு அந்த மாதிரின்ட்டு. ஸோ அவர் கேட்டார், இந்த மாதிரி கிடச்சது கரெக்டாக வாங்கணும். 132 ருபீஸ் இது. அது 68 ருபீஸ்ன்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு பிரியாணி பாட்டு கரெக்டாக மேட்சாக இருக்கும். அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பிங்க் கலரில். 52 ருபீஸ்ன்ட்டு லீஃப் எஃபெக்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த ஹேண்டில் நல்லா பெருசாகவும் இருந்தது. டஸ்ட்பின் ஒன்று டேபிளில் வச்சுக்கிறதுக்கோ இல்லை கிச்சனுக்கா எப்படின்னு தெரியல, பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் டஸ்ட்பின் அந்த ப்ரெஸ்ஸிங் மாதிரி இல்லாமல் இதில் ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா 120. பட் இது வந்து டஸ்ட்பின் தான், பட் நான் வந்து இதுக்கு வேறு யூசேஜுக்காக இது வாங்கியிருந்தேன். இப்போ இந்த மேட் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவே ஆகாது, ஸ்டேபிளாக அப்படியே நிற்கிது பாருங்கள். அதுக்காக தான் இதை நான் டஸ்ட்பின் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 ருபீஸ்ன்ட்டு. டாய்லெட் யூஸ் பண்ணுறது எப்போவும் பெஸ்ட்டு. பட் நான் இந்த ஸ்டூல் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்தியன் டாய்லெட்டை விட வெஸ்டர்ன் டாய்லெட் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதை யூஸ் பண்ணால் கூட இந்த மாதிரி ஸ்டூலை போட்டுட்டு அப்புறமா அதை யூஸ் பண்ணுங்களேன். அந்த காலை நம்ம இதுக்கு மேலே வைக்கணும். இதை வச்சு நம்ம உட்காந்து யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்து நான் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போட்டு வச்சிடுறேன். எப்போயாவது எமர்ஜென்சினா நம்ம தான் அந்த டாய்லெட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்டூல் மேலே காலை ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் டீட்டெயிலாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா காலை வந்து இது மேலே வச்சு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்காக தான் அந்த டாய்லெட் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூல் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக ஒன்றும் கிடையாது. நான் 118 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதில் அழகாக நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். 64 ருபீஸ் இது. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்ட்டு அழகாக டேஸ் மாதிரி கணக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு மந்த்லி பேக் மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். சரி, ஒரு 2 ஊதுபத்தின்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது இது. ஸோ இது ஒரு பிராண்டு, இது ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் அப்புறமா ஒன்று வ்ளாகில் சொல்கிறேன். இது ஸ்பெஷல் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த 7 டேஸ்க்கு 7 இது போட்டிருக்காங்க பாருங்கள். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே அப்படின்ட்டு. ஸோ 7 டேஸ்க்கு ரொம்ப அழகாக வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை எழுதியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால சீப்பாக இருந்தால் கூட எனக்கு என்ன தேவையோ அதுதான் நான் வாங்கிட்டு வருவேன். எல்லாத்தையும் நான் மல்லி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ வந்து குட்டிக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தார். 68 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு பாக்ஸ் தான் இது. ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறமா புதினா பார்த்தீங்கன்னா 3 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு கட்டு. ஸோ 2 கட்டு எடுத்திருந்தேன். அப்புறம் பட்டாணி, இப்போது இந்த சீசனில் பட்டாணி செம்ம ஃபேமஸ்ஸு. இவ்வளோ பட்டாணியும் பார்த்தீங்கன்னா 16 ருபீஸ் தான் எனக்கு வந்தது. அப்புறம் பஜ்ஜி மிளகு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இப்போ வந்து 5 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அடுத்தது லெமன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். லெமன் வந்து 10 ருபீஸ். 10 ருபீஸ்க்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 2 3 4 7 லெமன்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். 7 லெமன்ஸ் எனக்கு 10 ருபீஸில் கிடச்சிருக்கு. அதே போல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஸோ இந்த கேரட் வாங்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். 6 ருபீஸ் தான். அண்ட் இது வந்து குக்கும்பர், இது ரெகுலராக வாங்குறது தான். ஸோ இது 9 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாக வந்து கேரட்டு. பட் மற்ற ஷாப்ஸோட கொஞ்சம் ரேட் கம்மி தான். பட் நம்ம அங்கே வாங்கிட்டு தூக்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறத விட நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது குட்டிக்கு வந்து இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பை 1 கெட் 1ன்ற மாதிரி ஆஃபர் மாதிரி போட்டிருப்பாங்க எப்போவுமே. ஸோ இது 27 ருபீஸ்ன்ட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த சீஸ்லிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். நான் இதுக்கு வாங்கினது கிடையாது. மொனாக்கோ பிராண்ட், இந்த பீஸா டைப்பு. ஸோ அதனால் இது எப்படி இருக்குதுன்னு தெரியல. சரி, குட்டிக்கு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இதுவும் ஒரு பாக்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சீஸ்லிங்ஸ் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சாஸ் பேக்கெட்ஸு, அந்த உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் கிடைக்கும் அங்கே, அதில் நான் கொஞ்சம் எடுத்துப்பேன். இது இந்த மாதிரி நீங்கள் பேக் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் அடைக்காது. நீங்கள் பாட்டில் வாங்கினா கூட உங்களுக்கு இடம் நிறைய எடுத்துக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் கம்மி தான். இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேப்போடு கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வேஸ்டேஜும் ஆகாது, காற்றும் போகாது. இந்த கேப் மட்டும் பத்திரமா நம்ம வச்சுக்கணும். இது சாண்ட்விச் ப்ரெட்டுக்காக தான் இது நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து பீஸா அண்ட் பாஸ்தா சாஸு. ஸோ அதுக்காக இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் இதுவும் வந்து புதுசாக விட்டுருந்தாங்க இந்த மதர்ஸ் ரெசிப்பியில்.
ஸோ இந்த சட்னி எப்படி இருக்கும்னு தெரியல. இதுவும் நான் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நான் விலாகில் எதுனா காமிக்கிறேன். மன்னா பிராண்டில் 50% ஆஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து எல்லாமே தேவைப்படல. ராகி ஃப்ளோர் மட்டும் காலி ஆகிடுச்சு, அரைக்கணும். ஸோ அதனால் மட்டும் ஒரு 1/2 kg பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஆமணக்கு சீட்ஸு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இட்லி அரைக்கிறீங்கன்னா இதில் 1-2 பீஸ் போட்டு அரைக்கிறதுக்கு அந்த மாவுக்குள்ளே போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் நான் சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. ஸோ அது காலி ஆகிடுச்சு. அது ஒரு 2 பேக்கெட் நான் எப்பவுமே இங்கே போனேன்னா எடுத்துப்பேன். ஆடில் வர பிராண்டுன்றது இப்போ வாங்குறது நிறைய குறைச்சிட்டு வரேன். நீங்களும் முடிஞ்சால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்ஸே வராது, நார்மல் பிராண்ட் சோப்பு. பட் நீங்கள் சோப்புன்றது ஜென்ரலாக நம்ம குளியல் பவுடரை அரைச்சி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே அதில் இருக்காது. பட் வேறு வழி இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணுறோம் இல்லை எங்கேயாவது நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாத போது இந்த மாதிரி நாங்கள் சோப் வாங்கி வச்சுப்பேன். இந்த சோப் சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 30 rupees அப்படின்ட்டு. இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது, சரவணாவில் கூட இது கிடைக்கிது. இது எப்போவுமே நான் சோப் வாங்கினா டிஎஃப்எம்மோட அந்த ரேட் பாருங்கள் 76% இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல சோப் தான், நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அந்த வெட்டி வேர் போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்கும். மம்மி டாய்ஸ் மறந்துட்டீங்களே. பார்த்தியா, நம்ம இவ்வளோ அடுக்கி வச்சு கூட அவரோட வேலையை மட்டும் அவர் கரெக்டாக இருக்கார். நான் டாய்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன் இந்த வாட்டி பொங்கலுக்காக, கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அவருக்கு. பட்டு நான் அதில் மறந்துட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டால வெளியே விளையாடுறதுக்கு. எப்போவுமே யூஷுவலான டாய்ஸ் மாதிரி அவருக்கு நான் வாங்கி கொடுக்கல இந்த வாட்டி. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த டாய். உங்களுக்கு பைனாக்குலர் மாதிரி கிடச்சி சரவணாவில். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விளையாட்டு விளையாட்டுமே அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். பட் பேட்ரியோடு யூஸ் பண்ணணும். சரி, இது எப்படி இது பண்ணணும்னு பண்ணிக்காம இப்போ அவர் உங்களுக்கு பண்ணி காமிக்காரு பாருங்கள். வர்ற லைட்டெல்லாம் சும்மா பச்சைக்குன்னு ஆன் ஆகுது. ஸோ இது லைட்டெல்லாம் சூப்பராக எரியுது பாருங்கள், இந்த பேட்ரி போட்டிருக்கிறதுனால. பட் நல்லாவே இருக்குது இல்லை? நல்லா உங்களுக்கு கிட்ட தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட்டீஸ் விளையாடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 237. பேர்ட்ஸ் எல்லாம் தூரமாக இருக்கும், நீ எல்லாம் கிட்ட இதில் பார்க்கலாம்ல. நம்ம ஜூ பார்க் போனால் இன்னும் சூப்பராக பார்க்கலாம். ஜூவில் உங்களுக்கு அழகழகாக உனக்கு தெரியும் அந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் தான் எடுத்தோம். இந்த கேம் செம்மையாக இருக்கும். இது ஒரு குட்டி வயசில் நான் விளையாடினது, பட் மறந்தே போச்சு. என் குட்டி கரெக்டாக இப்படி சொல்லிகிட்டு இருந்தான். இது ஓப்பன் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 114 rupees. உங்களுக்கு இந்த கேம் ஞாபகம் இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு மாதிரி ஒரு நல்ல மைண்ட் கேம் தான். உங்கள் கலர்ஸை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ திருப்பினா இது மூவ் ஆகும். இது மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. மிக்ஸ் பண்ணிட்டா அப்புறமா திரும்ப நீ இதை செட் பண்ணணும். ஸோ இது வந்து அழகழகாக இருக்கும். அவர் விளையாடுறதுக்கு வாங்கினாரா இல்லை செட் பண்ணி விளையாடுறது திருப்பி வச்சிட்ருக்காரு பத்திரமா. இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேம். இது டீட்டெயில்டாக நம்ம வந்து உங்களுக்கு நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக செட் பண்ணணும். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணி செட் பண்ணணும். 1 2 3ன்ற ஆர்டரில் இந்த மிக்ஸ் ஆகிட்டா கூட நம்ம திரும்ப அதே மாதிரி கலர் செட் பண்ணுறது தான் அது கேமே இல்லை? உங்களுக்கு பிடிச்சிருக்காடா குட்டி? யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல? இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி வயசில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இவருக்கும் இதை வாங்கி கொடுத்து ரிங் மாதிரி வரும். இப்போ இந்த ரெயின்போ ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். இது நீங்கள் மூவ் ஆகும், ஜம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டுருப்போம். இப்போ நீ கீழே இந்த பக்கம் வச்சுக்காமி, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். காமி, சூப்பரில். அதே மாதிரி இப்படி கூட மூவ் ஆகும். இது நாங்கள் இப்படிலாம் விளையாடிட்டுருப்போம், கையிலலாம் போட்டு விளையாடிட்டுருப்போம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இந்த கையில் போட்டுப்போம், நாங்கள் விளையாடுவோம் அப்படி கேர்ள்ஸில். ஸோ நாங்கள் அந்த மாதிரி பேங்கிள் மாதிரி போட்டு விளையாடுவோம். பட் இது பர்பஸ் எப்படின்னு தெரியாது. பட் சும்மா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்போது எனக்கு அது பார்க்க சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 31க்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஒரு மாதிரி ரெயின்போ கலரில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும்.
ஃபங்க்ஷன்னால நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரெடி ஆகணும்னு யோசிப்போம். இந்த வாட்டி ட்ரெண்ட் ஆகிட்டு வர இந்த சாரீ பெல்ட் மாதிரி வருது பாருங்கள். நார்மல் துணிலேயே வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணி போடுறாங்க. நம்ம எப்படி இதை சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லாம் கொடுத்து பண்ணுவாங்க. பட் அதை மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ரொம்ப சீப்பாக பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நார்மலாக அந்த கோல்டு ப்ளவுஸ் பிட் வரும் பாருங்கள், அதில் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி பார்டர்ஸ் அதுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். 300க்குள்ளே தாங்க எனக்கு ஆச்சு. மேக்ஸிமம் அந்த ரேட் பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ஆகிறதுக்கு. பிகாஸ் டெய்லருக்கான கொடுக்க வேண்டிய கூலி எல்லாமே சேர்த்தக்கூட எனக்கு அவ்வளோதான் ஆச்சு, அதுக்குள்ளே தான் ஆச்சு. நீங்கள் நார்மலாக அது கடையில் வாங்கினா 500, 600, 1000 ஒவ்வொரு ரேஞ்சுக்கு மாறும். பட் காமனாக நம்ம சீப்பாக எப்படி பண்ண முடியுதோ உங்களுக்கு ஐடியா காமிக்கிறேன். இதில் வர சில டிப்ஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாரீக்கு மேட்சை நம்ம அழகாக நம்மளே டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ தாங்க. இதில் பர்பிள் நிறைய வர்றதுனால அதுக்கு மேட்சாக அந்த கோல்டு வித் பர்பிள் காம்போவில் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுனால ஒரு ஆப்போசிட் காம்போவில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் மார்னிங்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு மத்தியானம் வந்து நைட்டு ஊருக்கு போகிறதுனால சிம்பிளாக மோர் குழம்பு அந்த மாதிரி சிம்பிளாக எதாவது பண்ணிக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். மோர் குழம்பு பார்த்திங்கன்னா நான் நார்மலாக வடை மாதிரி போட்டு பண்ணுவேன். பட் நான் இப்போ இந்த கருப்பு உளுந்தை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேங்க. மார்னிங்கே வந்து அந்த கருப்பு உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதில் நம்ம குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு மோர் குழம்புல போட்டு சாப்பிடும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக வடை பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் குட்டி குட்டி போண்டா நமக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சியில் நம்ம ரெடிமேட் மிக்ஸ் பேக்கெட் மாதிரி வந்தது. ஸோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்ட்டு பார்த்தேன். ரொம்ப ஈஸி தாங்க. நார்மலாக மோர் குழம்புக்கு வந்து இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மோரில் ரெடி பண்ணிட்டு இந்த பவுடரை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு தொக்கும் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே டக்குன்னு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்க வேண்டாங்க. லைட்டாக ஹீட் ஆன உடனே இந்த குட்டி குட்டி போண்டாஸும் அப்புறமா தாளித்து கொட்டினாலே சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நான் கொத்தமல்லி தூவி போடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அப்புறம் காலிஃப்ளவர் மசாலா வந்து யூஸ்வலாக பண்ணுறது தான். ஸோ பட்டாணி இப்போ சீசனாக இருக்கிறதுனால காலிஃப்ளவர் பட்டாணி இதில் சேர்த்து சமைச்சு பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த மோர் குழம்பு, இந்த காலிஃப்ளவர் பட்டாணி மசாலா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்கே பேக்கிங் பண்ணுற வேலை தான். பிகாஸ் நைட் நம்ம ட்ரெயின் ஏறணுனால பேக்கிங் ஒர்க் பெரிய வேலையாக போயிட்டு இருந்தது. துணி பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். பிகாஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் மேலே அங்கே ஸ்டே பண்ண போகிறேன். ரொம்ப நாள் கழித்து அங்கே போகிறதுனால பேக்கிங் மேலே பெரிய வேலையாக போயிட்டு இருந்தது. பட் ஈவன் தோ குழந்தைங்களோட குட்டி குட்டி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க அப்படியே விளையாடிட்டு என் கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கான டேயை. அவங்களுக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு விளையாட்டு அவங்க டே அப்படியே ஓட்டிடுவாங்க எங்கள் வீட்டு குட்டீஸு. நம்ம சேனலில் மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் விளாக் முடிவே வராது. இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் பார்த்திங்கன்னா, புன்னகை என்ற நண்பன் நம்முடன் இருக்கும் வரை துன்பம் என்று பகைவன் நம்மை நெருங்க முடியாது. புன்னகைப்போம் மற்றவரின் அகம் மகிழ. எவ்வளோ அழகான லைன்ஸ் பாருங்களேன். சாதாரண ஸ்மைல் தானங்க, சிரிச்சா என்னங்க எடுப்போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஒவ்வொரு நாளுமே நம்ம எழுந்து சிரிக்கணும், ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு அந்த டே ஸ்டார்ட் பண்ணுங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பர் டே நம்மளுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஹாப்பினஸில் நம்ம லைஃபே ஒரு பெரிய ஒரு ஃபுல்னஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி குட்டி விஷயம் தானே அப்படின்னு நினைப்போம். பட் இதெல்லாம் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ டெய்லி ஸ்மைல்டு ரொம்ப முக்கியம்னு நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு துன்பம்ன்றது நம்ம கிட்டே வராது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியே உங்கள்கிட்ட பேசிட்டே பாருங்கள், பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எல்லா பக்கமும் பாருங்கள் பேக்ஸாக இருக்குது வீடு ஃபுல்லாக. குட்டீஸோட புக்ஸை வேறு எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால அவங்களுக்கான புக்ஸு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 20 டேஸ் ட்ரிப்புன்னும் போது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். வ்ளாக்ஸே அந்த டைமில் போடவே முடியல. அதனால தான் இப்போ லேட்டாகவே நான் போடுறேன். ஒரு பெரிய ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன் நான் கொஞ்ச நாள். ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ட்ரிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு போயிட்டு எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கான டே ப்ரிப்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒன்று சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை.